Idayam wishes you a very happy new year. கோவை உக்கடம் பகுதியில் கார் வெடித்த சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு இதுவரை 15 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கோவை உக்கடத்தைச் சேர்ந்த அபு அனிபா, பவாஷ் ரகுமான், சரண் உள்ளிட்ட 3 பேரை தேசிய புலனாய்வு அமைப்பு 2 மாதங்களுக்கு முன்பு கைது செய்து சிறையில் அடைத்தது. இவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் NIA மனு தாக்கல் செய்திருந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி இளவழகன் கைது செய்யப்பட்ட 3 பேரை 3 நாட்கள் NIA போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி கொடுத்தார். மேலும் போலீஸ் காவல் முடிந்து ஜனவரி 2ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதையடுத்து NIA 3 பேரை தனி இடத்தில் வைத்து விசாரித்து வருகிறது.